கணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பல நல்லோர்களுடைய வரலாறுகளை பல இடங்களில் சொல்லி வருகிறான். இந்த சமூகம் அந்த நல்லோர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்கள் எந்த வழியில் வாழ்ந்தார்களோ அந்த வழியில் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வரலாறுகள். அதே போல குர்ஆனில் பல இடங்களில் ஃபிர்அவுன், ஹாமான், காரூன் போன்ற தீயவர்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவர்களை போன்று நீங்கள் வாழ்ந்துவிடக்கூடாது, இவர்களுடைய வழியில் எந்த காலத்திலேயும் நீங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதை எச்சரித்து இந்த உம்மத்திற்கு ஒரு பாடமாக நல்லோர்கள் தீயோர்கள் இரண்டு பேருடைய வரலாறுகளையும் அல்லாஹ் வழிநடிகளேயும் கூறி வருகிறான். நபிமார்களுடைய வரலாறுகள் இந்த உம்மத்திற்கு அதில் ஏராளமான செய்திகள் உண்டு, பாடங்கள் உண்டு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை ஏராளமான படிப்பினைகள் அல்லாஹ்வினுடைய அவன் கூறுகிற வரலாறின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், எடுத்துக்கொள்ளுகிறோம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் 4 ஹலீஃபாக்களுடைய வரலாறுகள், அவர்களுக்கு பின் வாழ்ந்த நல்லோர்கள் நாதாக்களுடைய வரலாறுகள், அவர்களுடைய வரலாறுகளிலேயும் இந்த உம்மத்திற்கு ஏராளமான படிப்பினைகள் உண்டு. உலகம் போற்றுகிற நிறைய தலைவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பயிற்சி பட்டறையில் பாடம் பெற்றவர்கள். பெருமானார் எந்த ஒரு ஆட்சியை இந்த உம்மத்திற்கு தந்தார்களோ, எந்த ஒரு வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு கற்று தந்தார்களோ, அந்த வழியிலிருந்து கொஞ்சமும் தடம் புரண்டு விடாமல் முழுக்க முழுக்க இந்த உம்மத்தினுடைய பாதையை மிகச்சரியாக கட்டமைத்த தலைவர்கள், குறிப்பாக 4 ஹலீஃபாக்கள். அதிலேயும் மற்ற எல்லா ஹலீஃபாக்களை விடவும் அதிகமான ஆண்டுகள், சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியாண்ட ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் பேணுதல்களையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சிலாகித்து பேசிய இடங்கள் ஏராளம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை என்றாலும் எந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்பதில் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் உண்டு. பெரும் பெரும் வரலாற்று ஆசிரியர்களுடைய ஓரளவு ஒருமித்த கருத்தின் பிரகாரம் நாம் இருக்கக்கூடிய இந்த ஜமாதுல் அவ்வல், இந்த ஜமாதுல் அவ்வல் மாதத்திலே நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 8வது பிறை என்று தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள் என்று ஏராளமான வரலாற்று குறிப்புகளிலே பல இமாம்கள் சொல்வதை பார்க்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாராட்டிய, பெருமானார் கைகாட்டிய ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த தருணத்தில் நினைத்து பார்ப்பதன் மீது கடமை. அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஏராளமான படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த உம்மத்தினுடைய கடமை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு பின்னால் இனி எந்த நபியும் வரப்போவதில்லை. அன காத்தமுன் நபியின் லா நபிய பாதி, நான் நபிமார்களுடைய இறுதி முத்திரையாக, இறுதி நபியாக நான் இருக்கிறேன். எனக்கு பின்னால் இனி நபிகள் வரப்போவதில்லை. ஒருவேளை அப்படி வருவதாக இருந்தால் அதற்கான தகுதி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருக்கிறது என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பெருமானாரோடு பயணித்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்த அறிவிப்பு செய்த மொத்த ஹதீஸுகளுடைய எண்ணிக்கையே சுமார் 102 முடிந்துவிடும். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் 4000-3000 ஹதீஸுகளை அறிவித்திருக்கக்கூடிய சமயத்தில் பெருமானாரோடு வெறும் 3 ஆண்டு காலம் சகவாசம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் சஹாபாக்களிலேயே அதிகமான ஹதீஸுகளை ரிவாயத் செய்யக்கூடிய பாக்கியம் அவர்களுக்குத்தான் அமைந்தது. ஆனால் பெருமானாரோடு மக்காவினுடைய வாழ்க்கையிலையும் சரி, மதீனாவினுடைய வாழ்க்கையிலையும் சரி, எல்லா இடங்களிலேயும் நாயகத்தோடு பயணித்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்த மொத்த ஹதீஸுகளுடைய எண்ணிக்கையே 102 தான். நிறைய எழுதி வைத்திருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வரலாறிலே வருகிறது, ஏராளமான ஹதீஸுகளை ஒரு புத்தகமாக தொகுத்து வைத்திருந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், நான் சொல்லாத செய்திகளை நான் சொன்னதாக எவன் புனைந்து சொல்லுகிறானோ, பொய்யாக சொல்லுகிறானோ, தன் இருப்பிடத்தை அவன் நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்கிற ஹதீஸை என்றைக்கு பெருமானார் உச்சரித்தார்களோ அன்றைக்கே ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எழுதி வைத்திருந்த எல்லா ஹதீஸுகளையும் தீயில் இட்டு எரித்து விட்டார்கள். எங்கே பெருமானார் சொன்னதற்கு மாற்றமாய் ஏதாவது கூடுதல் குறைவாக ஒரு எழுத்தையேனும் நாம் எழுதி வைத்திருப்போமோ என்கிற பயம், அவர்களுடைய பேணுதலின் உச்சக்கட்டம், எல்லா ஹதீஸுகளையும் அவர்கள் எரித்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமிருந்து வாய் வழியாக சொல் வழியாக கேட்டு இந்த உம்மத்திற்கு அறிவித்த மொத்த ஹதீஸுகள் 102. அந்த 102 ஹதீஸுகளில் ஒன்று என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலம் உபஅஸ் லபுஇஸ உமர், ஒருவேளை நான் இந்த உம்மத்திற்கு நபியாக அனுப்பப்படாமல் இருந்திருந்தால் இந்த உம்மத்திற்கு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்துவத்தினுடைய பொறுப்பை எடுத்திருப்பார்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தகுதியும் அந்த ஆற்றலும் அந்த அறிவும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற செய்தியை பெருமானார் வாடுகிற காலகட்டத்திலேயே இந்த உம்மத்திற்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று சொன்னால், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேணுதல், அவர்களுடைய சிறந்த தூய்மையான அந்த வாழ்க்கையும் இங்கே கவனத்திற்குரியது. கணியத்திற்குரிய முஃமினீன்களே, இந்த உலகத்தில் 3/2 பங்குகள் ஆட்சி செய்தவர் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இஸ்லாம் மிக அசுர வளர்ச்சியை அடைந்தது. ஏராளமான சதுர கிலோமீட்டர்கள் இஸ்லாத்தினுடைய கொடைக்குள் வந்தது. இந்த உலகத்தில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்த நிலப்பரப்பை போல் வேறு யாரும் இதுவரைக்கும் ஆட்சி செய்ததில்லை என்பது வரலாறு. கணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பெருமானார் இன்னொரு செய்தியும் சொல்லுவார்கள். முந்தைய காலத்திலே முந்தைய உம்மத்துமார்களுக்கு, அவர்களுடைய நபிமார்களுக்கு சிறந்த முடிவுகளை சொல்லக்கூடிய ஏராளமான நன்மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி நிறைய பேர் இருந்தார்கள். நபிமார்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனை அவர்கள் சொல்லுவார்கள், உம்மத்திற்கு நல்ல நல்ல வழிகாட்டுதல்களை எடுத்து சொல்லுவார்கள். இந்த உம்மத்தில் அப்படி ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த ஆலோசனை சொல்லுகிற தகுதி வாய்ந்தவர் என்கிற பட்டத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவருக்கு கொடுக்கக்கூடிய பாராட்டு பட்டம் அது. இந்த உம்மத்தினுடைய சிறந்த ஆலோசகர் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்களாம், ஒருவேளை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஜல்லஷஅனஹு தஆலா என்னை அழைத்து, உனக்கு பின்னால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் ஏன் ஹலீஃபாவாக விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று கேட்டால், ரப்பிடத்தில் நான் பணிவோடு சொல்லுவேன், உறுதியோடு சொல்லுவேன், ரப்பே, இந்த உம்மத்திலே சிறந்த ஒரு மனிதரைத்தான் நான் ஹலீஃபாவாக விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்று என்னுடைய ரப்பிடத்திலே நான் உமரை சிலாகித்து சொல்லுவேன் என்றார்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சில சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேள்வி கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான கோபக்காரர்.
எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார்கள் கடுமையாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு முழுக்க எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய காரியங்களில் சஹாபாக்களிலேயே மிக கடுமையான ஒரு போக்கை கடைபிடிக்கக்கூடியவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவர்களை குறித்து சிலாகித்து சொல்லப்பட்ட வார்த்தை, பாராட்டி சொல்லப்பட்ட வார்த்தை. ஷரியத் என்று வந்து விடுகிற போது, அல்லாஹ் ரசூல் என்று வந்து விடுகிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் கூடுதல் கடுமை காட்டுவார்கள், கோபம் காட்டுவார்கள் என்பதுதான் அந்த செய்தி. அபூபக்கர் நாயகத்திலே சில பேர் பேசினார்கள், உங்களுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக நீங்கள் விட்டுவிட்டு செல்லுகிறீர்கள். இப்படிப்பட்ட கோபம் கொண்ட ஒரு நபரிடத்தில் ஒரு சமூகத்தினுடைய ஆட்சியை விட்டுவிட்டு செல்வது சரிதானா என்று கேட்டபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வெளிரங்கமான நிலையை விட அவருடைய உள்ரங்கமான நிலை மிகச் சிறந்தது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபமானவர் தான், கடுமையான போக்கை கொண்டவர் தான், மாற்று கருத்தில்லை. நீங்கள் வெளிரங்கத்தை மட்டும் பார்க்கிறீர்கள், ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ரங்கம், ரகசிய வாழ்க்கை அவர்களுடைய வெளிரங்க வாழ்க்கையை விட மிகச் சிறந்தது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதையும் வரலாற்றிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஆரம்ப காலகட்டத்திலே மிக கடுமையாக எதிர்த்த ஒரு சஹாபி. அதே நேரத்தில் இந்த மார்க்கத்தில் 40வது நபராக தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவிலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய தகப்பனார் ஹத்தாப் அவர்கள் அடிக்கடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்களாம், நீ மாடு மேய்ப்பதற்கு கூட நீ தகுதி இல்லாதவன், மாடுகளை மேய்ப்பதற்கு கூட உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிக்கடி கடிந்து கொள்வாராம் ஹத்தாப் அவர்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே சிலை வணக்கத்தின் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு இயற்கையாகவே அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருந்தார். சில நேரங்களில் குறுக்கு கேள்விகள் கேட்பார்கள். இதனாலேயே தந்தைக்கு தன்னுடைய மகனின் மீது ஒரு தனி வெறுப்புணர்வு இருந்தது என்பதையும் வரலாற்றிலே பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய வரலாறுகளில் ஒரு செய்தி உண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அவருடைய தகப்பனார் அஜ்வா பேரித்தம்பழங்களினால் ஒரு சிலை செய்தார். அஜ்வா கடவுள் என்று சொல்லுவார்கள். அஜ்வா பேரித்தம்பழத்தை கொண்டு ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டது. அந்த வீட்டுக்குள் அந்த சிலையை வைத்து பூஜித்துக் கொண்டிருந்தார் ஹத்தாப் அவர்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய வயது தகப்பனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, நீ இந்த கடவுளை பார்த்துக்கொள், நான் ஒரு வேலையாக வெளியே சென்று விட்டு வருகிறேன் என்று போய்விட்டார்கள். தகப்பனார் சென்று நீண்ட நேரமாகிவிட்டது, இன்னும் வரவில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பசிக்க ஆரம்பித்தது. அவர் அந்த அஜ்வாவினுடைய அந்த கடவுளுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு, எனக்கு கடுமையாக பசிக்கிறது, நீதானே கடவுள், எனக்கு சாப்பாடு தா என்று கேட்டார். எந்த பதிலும் இல்லை. திரும்ப திரும்ப கேட்டார்கள், எந்த பதிலும் இல்லை. சரி, எனக்கு உணவு தராவிட்டாலும் பரவாயில்லை, நான் கேட்கக்கூடிய கேள்விக்காவது நீ பதில் சொல், நீ ஒரு கடவுள் தானே, ஏன் பேசாமல் இருக்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கும் பதில் இல்லை. நீண்ட நேரமாகியும் பசி தாங்காமல் கடைசியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வேறு வழி இல்லை, இப்பொழுது நான் உன்னைத்தான் சாப்பிடப் போகிறேன் என்று கொஞ்சம் கொஞ்சமாக கையையும் அப்புறம் பிறகு முகத்தையும் ஒவ்வொன்றாக கலட்டி எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். தகப்பனார் வீட்டிற்குள் வந்து இந்த காரியத்தை பார்த்து மிக கடுமையான முறையிலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தண்டித்தார்கள் என்பதையும் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆரம்ப காலகட்டத்திலேயே சிலை வணக்கத்தின் மீது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த யதார்த்தமான அந்த வெறுப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஆரம்ப காலகட்டத்தில் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். பிறகு 40வது நபராக இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நுழைந்ததற்கு பின்னால் தான் இஸ்லாம், அதுவரைக்கும் வீடுகளிலே மறைமுகமான முறையிலே நடந்து கொண்டிருந்த இஸ்லாம், ஈமான், இஸ்லாத்தினுடைய பிரச்சாரங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வருகைக்கு பின்னால் அது வெளி உலகத்திற்கு வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஈமான் கொண்டு விட்டு வந்த அந்த நேரத்திலேயே கேட்டார்கள், நாயகமே, நாம் சத்தியத்தில் இருக்கிற போது ஏன் இதையெல்லாம் மறைத்து செய்ய வேண்டும்?
புறப்படுங்கள், நாம் காபாவிற்கு போய் சொல்லுவோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமான முதல் நாளிலேயே காபா ஷரீஃபிலே போய் நின்று கொண்டு, நான் இப்பொழுது முஸ்லீமாகிவிட்டேன், சத்திய மார்க்கத்தை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். உங்களில் யாருக்காவது அவர்களுடைய மனைவி விதவையாக வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் சண்டைக்கு வரலாம். தன்னுடைய குழந்தைகள் அனாதையாக வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் சண்டைக்கு வரலாம். உங்களில் யாருக்காவது உயிரின் மேல் பயம் இல்லை என்று சொன்னால் என்னிடத்தில் சண்டைக்கு வரலாம் என்று அறைகூவல் விட்டு முதலாக கஅபா ஷரீஃபிலே இஸ்லாத்தை வெளிரங்கத்திற்கு, வெளி இடங்களுக்கு கொண்டு வந்து காட்டியவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய வருகைக்கு பின்னால் தான் இஸ்லாம் இன்னமும் மிக வேகமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்திலே வளர்ச்சி அடைந்தது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு தந்த சலுகைகளும் சட்டங்களும் ஏராளம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபியாக வாழுகிற காலகட்டத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமிருந்து இந்த உம்மத்திற்கு ஏராளமான சட்டங்களை பெற்று தந்தவர்கள். பர்தாவினுடைய சட்டம், இன்றைக்கு உலக அளவில் பெரும் புரட்சியை செய்து கொண்டிருக்கிற பர்தாவினுடைய ஆடை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்திற்கு போட்ட பிச்சை என்று சொன்னால் அது மிகையல்ல. ஏராளமான பெண்கள் மாற்று மதத்திலிருந்து இந்த சமூகத்திற்கு மாறுகிறார்கள் என்று சொன்னால் ஏராளமான செய்திகள் பிடித்திருக்கலாம். ஆனால் மேற்கத்திய உலகங்களில், மேற்கத்திய நாடுகளில் பெண்கள் தங்களுடைய இஸ்லாத்திற்கான வருகைக்கு அவர்கள் சொல்லுகிற முதல் காரணம், நாங்கள் ஆடை குறைப்போடு நடந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் ஆண்கள் எங்களை பார்த்த பார்வைக்கும் நாங்கள் ஃபர்தாவிற்குள் வந்ததற்கு பின்னால் ஆண்கள் எங்களை பார்க்கிற கண்ணியமான பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. இதுதான் எங்களை இந்த ஈமானை தழுவச் செய்தது, இஸ்லாத்தை தழுவச் செய்தது என்று அவர்கள் சொல்லுகிற அந்த புரட்சிகரமான அந்த ஆடை வடிவமைப்பை இந்த உம்மத்திற்கு தந்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்திலே போய் அமர்ந்து கொண்டு சொன்னார்கள், நாயகமே, உங்களை சந்திப்பதற்கு பல்வேறு இடங்களில் பல மனிதர்கள் வருகிறார்கள். அதில் நல்லவர்களும் இருக்கலாம், கெட்டவர்களும் இருக்கலாம். எனவே உங்களுடைய மனைவிமார்களை கொஞ்சம் ஹிஜாபோடு மறைந்திருக்க சொன்னால் நன்றாக இருக்கும் நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு ஆலோசனைத்தான் சொன்னார்கள். அடுத்த நாள் அல்லாஹ் தஆலா ஆயத்தாக இறக்கி வைத்தான், நாயகமே, உங்களுடைய மனைவிமார்களோடு யாரேனும் ஏதாவது பேசினால், ஏதாவது பொருட்களை கொடுக்கல் வாங்கல் செய்வதாக இருந்தாலும் அவர்கள் மறைவிடத்தில் இருந்து கொண்டு, பர்தாவிற்கு பின்னால் இருந்து கொண்டு தங்களுடைய காரியங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்ளட்டும் என்ற அந்த செய்தியை இந்த உம்மத்திற்கு பர்தாவினுடைய சட்டமாக தந்துவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பின்னால் தான் எல்லா இடங்களிலேயும் பர்தாவினுடைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதே போல மதுவிலக்கு, உலக வரலாற்றில் இந்த மார்க்கம் செய்திருக்கிற மதுவிலக்கை போல வேறு எந்த மார்க்கமும் செய்ததில்லை. இங்கே மதுவிற்கு மருந்திற்கு கூட அனுமதி இல்லை என்கிற போது அந்த சட்டத்தை இந்த உம்மத்திற்கு வாங்கி தந்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாயகமே, சஹாபாக்கள் சில பேர் குடித்துக் கொண்டு தொழுகையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான், நீங்கள் தொழுகைக்கு வருகிற சமயத்தில் மட்டும் கொஞ்சம் குடிக்காமல் வாருங்கள். பிறகு சிறிது காலம் கழித்து மது இன்னமும் கொஞ்சம் கூடுதலான தடைகளை கொண்டு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தடைகள் குர்ஆனிலே இறங்க ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாயகமே, இந்த மது முழுமையான முறையிலே தடை செய்யப்பட்டு விட்டால் தான் என்ன என்று கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ் மறுநாள் ஆயத்தாக இறக்கி வைத்தான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மது முழுமையான முறையில் இந்த மார்க்கத்திலிருந்து முழுமையான முறையிலே அது விலக்கி வைக்கப்படுகிறது, தடை செய்யப்படுகிறது என்கிற இந்த சட்டத்தை இந்த உம்மத்திற்கு பெற்றுத் தந்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த உம்மத்திற்கு ஏராளமான செய்திகளை தந்தவர்கள். தராவீஹினுடைய தொழுகையை ரமதானுடைய காலகட்டத்தில் இமாம் ஜமாத்தாக 20 ரக்அத்தாக நமக்கு ஆக்கி தந்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு. அவங்க தான் முதல்ல அந்த காரியத்தை செய்தார்கள். குர்ஆனை ஒன்று திரட்ட வேண்டும், திரட்டியது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் இந்த ஆலோசனையை முதலாக முன்வைத்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல காபாவிலே மகாமே இப்ராஹிம், அது காபாவை ஒட்டித்தான் இருந்தது. தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி முதலாக மகாமே இப்ராஹிம் இருந்த இடத்தை கொஞ்சம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இடத்தில் தள்ளி வைத்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முதலாக அந்த காரியத்தை செய்தவர்களும் அவர்கள் தான்.
அதே போல ஏராளமான செய்திகள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரசாங்கத்தில் இருந்த அரசாங்க ஊழியர்கள் எவ்வளவு வாழ்வாதாரத்தை சம்பளத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முதலாக அந்த வரையறையை நிர்ணயித்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு இடத்தில் நிலங்கள் போர்க்களத்திலே கைப்பற்றப்படுகிறது என்று சொன்னால் அதை கைப்பற்றியவர்களுக்கு பங்கு போடக்கூடிய அந்த நிலையை முதலாக தடை செய்து, எந்த நிலம் கைப்பற்றப்படுகிறதோ அது இனி யாருக்கும் தனிப்பட்ட முறையிலே பிரித்து தரப்படாது என்கிற சட்டத்தை கொண்டவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கிட்டத்தட்ட சுமார் 70 சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு அந்த காரியத்தை முன்னின்று நடத்தியவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். முழுமையான தூய்மையான அரசியலுக்கு சொந்தக்காரர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. காந்தியடிகள் முதற்கொண்டு உலகத்தினுடைய ஏராளமான தலைவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிதான் இந்த உலக அமைதிக்கான முதல் காரணம். இந்த உலக அமைதிக்கு, உலகம் முழுக்க அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி இந்த உலகத்திற்கு வேண்டும் என்று காந்தியடிகள் முதற்கொண்டு உலகத்தின் பெரும் பெரும் தலைவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அப்பேற்பட்ட தூய்மையான அரசியலை செய்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்தின் 3 பகுதியில் 2 பங்கு பகுதியை ஆட்சி செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆடையிலே சுமார் 14-17 இடங்களில் ஒட்டு போடப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறது வரலாறு. மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா, அவர்களுடைய ஆடையில் 17 இடங்களில் ஒட்டு போடப்பட்டிருக்கும். அந்த ஆடையோடு தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வப்போது ஜும்ஆவிற்கும் பெருநாளுக்கும் வருவார்கள் என்று பார்க்கிறோம். உலகத்தினுடைய எந்த விதமான ஆசைகளுக்கும் அடிபணியாத ஒரு தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு பெரிய ஒரு பரிசு தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டாலும் கூட சர்வசாதாரணமாக அதை தூக்கி சதகா செய்து விடுவார்கள். அவர்களுக்கு வராத ஆடையா இந்த உலகத்தில்? ஏராளமான ஆடைகள் வரும். வெளிநாடுகளில் இருந்து தூதுவர்கள் சந்திக்க வருவார்கள், பல பரிசுகளை கொண்டு வருவார்கள், அதையெல்லாம் தூக்கி கொடுத்து விடுவார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு வரலாறு உண்டு. ஒரு அத்தர் பாட்டில் கொண்டு வரப்பட்டது, ஒரு விஷம் கொண்டு வரப்பட்டது, ஒரு ஆடை கொண்டு வரப்பட்டது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. ஆடைகளை தூக்கி சதகா செய்து விட்டார்கள். அத்தரை தூக்கி ஒரு சஹாபி இடத்திலே கொடுத்து விட்டார்கள். விஷத்தை எடுத்து இது மற்றவர்களுக்கு ஆபத்தாய் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் என்கிற துஆவை ஓதிவிட்டு அவர்கள் குடித்து விடுவார்கள். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் இந்த விஷம் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற அவர்களுடைய ஈமானுடைய ஆழமான நம்பிக்கை, ஒரு சிறந்த அரசியலுக்கான அஜெண்டா எப்படி இருக்க வேண்டும், முன்னெடுப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு வகுத்து தந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஏராளமான ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டார்கள். எங்கு பார்த்தாலும் இஸ்லாத்தினுடைய கொடைகளுக்குள்ளான ஊர்கள், ஒவ்வொரு இடங்களிலேயும் ஆளுநர்களை நியமித்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவ்வப்போது கடிதம் எழுதுவார்கள். நீங்கள் பொறுப்பில் இருக்கிறீர்கள், பொறுப்பில் இருக்கிற போது நீங்கள் வாங்குகிற அன்பளிப்பும் அது பெயர் அன்பளிப்பல்ல, லஞ்சம் என்று கடிதம் எழுதுவார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். லஞ்சம் என்று எழுதுவார்கள். உங்களுடைய வீடுகளின் கதவுகளை இரவு நேரங்களில் நீங்கள் சாத்தி வைக்கக்கூடாது, இரவு நேரங்களில் நீங்கள் சாத்தி வைக்கக்கூடாது என்று சொன்னால் சில நேரங்களில் இரவு நேரங்களிலேயும் ஏதேனும் குடிமக்களுக்கான தேவைகளுக்காக உங்களுடைய வீட்டின் கதவுகள் தட்டப்படலாம், அதனால் திறந்து வைக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்களுடைய பணங்களில் எந்த காலகட்டத்திலேயும் நீங்கள் அதை சாப்பிட்டு இருந்துவிடக்கூடாது என்று கடிதம் எழுதியவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எல்லா இடங்களிலேயும் உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட்டும் ஒரு பொறுப்புதாரி பதவியில் இருக்கக்கூடியவர்கள் வாழ வேண்டும் என்பதற்கு கடிதம் எழுதியவர்கள் மட்டுமல்ல, அதற்கு ஒரு இலக்கணமாய் வாழ்ந்து காட்டியவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரே ஒரு செய்தி போதுமானது. அவர்கள் அணிந்திருந்த ஆடை 17 ஒட்டுக்கள் ஒரு ஹலீஃபாவினுடைய உடலில் இருக்கிறது என்று சொன்னால், ஆடையில் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு தேசத்தில் சில பேர் அணியக்கூடிய ஆடைகளின் விலை, காலையில் போட்டுவிட்டு மாலையில் கலற்றுகிற ஆடைகளின் விலை 12 லட்சம். ஆனால் ஒரு பெருங்கொண்ட சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டு போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நேரங்களில் ஜும்ஆவிற்கு தாமதமாக வருவார்கள். ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டால், என்னிடத்தில் ஒரு ஆடைதான் இருந்தது, அதை துவைத்து
காய வைத்து மீண்டும் அணிந்துவிட்டு வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்வார்கள் என்று பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இந்த உலக வரலாற்றில் இவர்களைப் போல ஒரு சிறந்த ஒரு தூய்மையான அரசியலை செய்த எந்த ஒரு அரசர்களையும் ஹலீஃபாக்களையும் தலைவர்களையும் பார்த்துவிட முடியாதபடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பயிற்சி பட்டறையில் எந்த தக்வாவை அவர்கள் பாடமாக கற்றார்களோ அதை தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலேயும் அரசியலுக்குள் ஆன்மீகத்தையும் புகுத்தி ஒரு இறையச்சத்தோடு ஒருவன் ஆட்சி செய்ய முடியும் என்கிற அந்த ஒரு நிலையை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்பதல்ல, அரசியலுக்குள் ஆன்மீகத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்கிற அந்த ஆன்மீக அரசியலை முதலாக இந்த உலகத்தில் கையில் எடுத்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சிறந்த ஆட்சியை தந்தார்கள். 10 வருடங்களுக்கும் மேலாக இந்த உம்மத்திற்கு சிறந்த ஆட்சியை தந்தார்கள். அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த சமூகம் படிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பாடமும் உண்டு. இவ்வளவு ஆட்சி அதிகாரமும் பதவி பட்டங்களும் இவ்வளவு நிலங்களும் தங்களுடைய கையில் இருந்தும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தரங்க வாழ்வு அவ்வளவு பணிமான ஒரு வாழ்வு. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, உமருடைய வெளிரங்கமான வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்களே, அந்த அந்தரங்க வாழ்க்கை அவ்வளவு தூய்மையாக அவ்வளவு இறையச்சம் உள்ளதாக இருந்தது என்பதையும் வரலாற்றில் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோரும் தூங்கச் சென்றதற்கு பின்னால் வீட்டிற்குள் வந்து அமர்ந்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்றி வைப்பார். விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு தன்னுடைய விரலை விளக்கிற்கு அருகாமையிலே கொண்டு செல்வார்கள். அது சுடும். அது சுடுகிற போது விரலை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், உமரே உமரே, துனியாவினுடைய இந்த ஒரு சின்ன நெருப்பை கூட உன்னால் தாங்க முடியாத போது நாளை ஆகிரத்திலே ரப்பு மூட்டுகிற அந்த நெருப்பை நீ எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறாய்? நீ எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறாய்? உமரே, நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்றெல்லாம் தூய வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு முழுக்க தாங்களை தன்னுடைய நஃப்ஸிடத்திலே தொடர்ந்து முஹாசபா என்று சொல்லக்கூடிய கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நீ ஏன் இப்படி இருக்கிற? நீ ஏன் இப்படி இருக்கிற? உனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? பொதுவாக நல்லோர்கள் நாதாக்கள் தங்களை பூரணமானவர்கள் என்று எந்த காலத்திலையும் திருப்தி அடைந்து விட மாட்டார்கள். அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் நாம் மோசமாக இருக்கிறோமோ, பாவத்தில் இருக்கிறோமோ என்கிற பயம் அவர்களுக்கு கடைசி மூச்சு வரை இருந்து கொண்டே இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. முஹாசபா செய்து கொண்டே இருப்பார்கள். தொடர்ந்து நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் தீக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு இப்படி ஒரு பேச்சை பேசிக் கொண்டிருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உம்மத்திடத்திலே அடிக்கடி சொல்லுவார்களாம், நாளை மறுமை நாளில் எல்லா மக்களும் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள், ஒரே ஒரு நபர் மட்டும் நரகத்திற்கு போய்விடட்டும் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்தால் அந்த ஒரு நபர் நானாக இருப்பேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்பார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த இந்த தருணத்தில் அவர்களை பற்றி, அவர்களுடைய தூய்மையான வாழ்க்கையை பற்றி, தூய்மையான அரசியல் வாழ்க்கையை பற்றி இந்த சமூகம் அதை நினைத்து பார்த்து அவர்களை பின்பற்றி வாழ வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்று SIR இன்றைக்கு இந்திய முழுக்க அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வரக்கூடிய 4ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று வாக்காளர் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் ஒரு விண்ணப்பத்தை தந்து அதில் பூர்த்தி செய்து நம்முடைய வாக்குரிமையை உறுதி செய்து கொள்வதற்கான ஒரு நடவடிக்கையில் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இறங்கியிருப்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். எனவே இதை சாதாரணமாக நினைத்து விடாமல், பொதுபோக்காக அலட்சியமாக விட்டுவிடாமல், இது நமக்கான உரிமை. ஒரு முஸ்லீம் எந்த காலத்திலேயும் ஏமாறக்கூடியவனாக இருக்கக்கூடாது என்கிற பெருமானாருடைய வார்த்தைக்கு இணங்க நம்மளுடைய வாக்குகள் திருடப்பட்டு விடாமல் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி இதுபோன்று வீடுகளில் திருத்தம் செய்வதற்காக வேண்டி அவர்கள் வருகிற போது முறையாக கண்ணியமான முறையில் மிகுந்த எச்சரிக்கையோடு அதை நாம் அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு தருகிறோம். சில வட மாநிலங்களில், குறிப்பாக
பெரும்பான்மை முஸ்லீம்கள் அவர்களுடைய வாக்குரிமையை இழந்திருக்கிறார்கள். 60-70 லட்சம் வாக்காளர்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் சமீபத்தில் நாம் கேள்விப்பட்ட செய்திகள் நமக்கெல்லாம் தெரியும். எனவே இதையெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையாக நாம் கொண்டு வரக்கூடிய இந்த 4ஆம் தேதி முதல் ஒரு மாதத்திற்கு வாக்காளருக்கான திருத்தம் அந்த பட்டியல் தயார் செய்யப்படுகிறது. அதற்கான ஆய்வு வீடு வீடாக நடைபெற இருக்கிறது. நம்முடைய திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய நாமும் சரி, நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள், தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை தந்து நம்மளுடைய வாக்குகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு என்பதையும் இந்த நேரத்தில் கவனத்தில் தருகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் ஹைராக்கி தந்தருள்வானாக. நல்லோர்கள் நாதாக்களை நம்முடைய முன்மாதிரிகளாக கொண்டு சிறந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.